நாளைக்கு வர சண்டே புரட்டாசி வர பிறந்துச்சு நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு அந்த ஃபில்லிங்கை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த ஆசையை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த டிஷ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வறுவல் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2 பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா தண்ணிக்குள்ளே நீட்டாக குட்டி குட்டி கட் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 கை சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி வச்சு போடுறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம், இல்லை சில கட் பண்ணி பள்ளிப்பாளையம் மாதிரி கூட ஆட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் ஃபேன் வச்சுக்கலாம். அதில் வந்து தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா தட்டி வச்சு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கண்ணாடி படம் வந்தால் தான் போதுங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப தண்ணி விட்டு வரும். அது கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மஷ்ரூம் வந்து சூப்பராக வந்துருச்சு. தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாட்டு கூட பசங்க சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் வந்து நமக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். நல்லா அப்படி கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு மஷ்ரூம் வறுவல் சிக்கன் ஸ்டைலில் ரெடி ஆயிருங்க. அட்லீஸ்ட் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியினாலும் இந்த ரெசிபி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு இது போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நான்வெஜ் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.